உங்க குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு 25 lakhs அது சேவ் பண்ணி வைக்கணும்னு அதுவும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல நீங்க ட்ரீம் பண்றீங்களா? அப்ப நீங்க உங்களையும் நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு பெரிய கொஸ்டின் என்னன்னா, இன்னைக்கே ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்குமா, இல்ல நாளைக்கு ஃபியூச்சர்ல ஹை இஎம்ஐஸ் கட்டி ஸ்ட்ரகிள் பண்றது உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமா? வாங்க இந்த வீடியோல உங்க சைல்டோட எஜுகேஷன் செக்யூர் பண்றது எது பெஸ்ட் வே அப்படின்றது இன்டெப்தா அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஹாய், வெல்கம் டு holistic.investment.in. நம்ம சேனல்ல உங்கள மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் ரைட் ஃபினான்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கவும் அண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஸ்மார்ட்டா அண்ட் ஃபாஸ்டரா ரீச் பண்றதுக்கும் நம்ம சேனல்ல ஹெல்ப்ஃபுல்லான நிறைய இன்சைட்ஃபுல் வீடியோஸ் இருக்கு. ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோல நம்ம பார்த்த மாதிரி எஸ்ஐபியா இல்ல இஎம்ஐயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க 10 இயர்ஸ்க்கு ஒரு 12% ஆனுவல் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல 10,760 per month இன்வெஸ்ட் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? உங்களோட 25 lakh கோல் நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாவே ரீச் பண்ணலாம். பட் இதே இஎம்ஐன்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சு பாருங்க. நிறைய பேரண்ட்ஸ் இப்போ என்ன பண்றாங்கன்னா, சேவிங் டிலே பண்ணிட்டு லாஸ்ட்ல சைல்டோட ஹையர் எஜுகேஷன் அந்த டைம் வரும்போது எஜுகேஷன் லோன் எடுத்துடுறாங்க. பட் இந்த எஜுகேஷன் லோன்னால இந்த பர்டன் ஆக்சுவலி டைரக்டா உங்க குழந்தைக்கு தான் ஷிஃப்ட் ஆகும். ஏன்னா அவங்க கரியர் அவங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே ஆல்ரெடி டெப்ல ட்ரவுன் ஆகி தான் அவங்க வந்து கரியரை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. லைக் இமேஜின் பண்ணி பாருங்க, உங்க சைல்டோட ஃபர்ஸ்ட் சேலரியே லோன் இஎம்ஐ மூலியமா ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு கிரேட்டா இல்லையா? அப்போ லோன் எடுக்கிறதுக்கு பதிலா நம்ம ஏன் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல சிஸ்டமேட்டிக்லி எஸ்ஐபி மூலியமா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? இது உங்களோட சைல்ட் எஜுகேஷனை செக்யூர் பண்றது, அதுவும் ஒரு சிங்கிள் ரூபி டெப்ட்ல இல்லாம செக்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஒரு சிம்பிள் கம்பேரிசன் ஸ்கிரீன்ல இருக்கு, நீங்களே பாருங்க. இப்போ எஸ்ஐபில நீங்க மந்த்லி 10,760 rupees 10 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல்ன்றது உங்களுக்கு லோவா இருக்கும். ஏன்னா பிளான்டா சேவிங்ஸ் பண்றீங்க. இதே இஎம்ஐல 25 lakh லோன் எடுத்தீங்கன்னா இஎம்ஐ 11.2% இன்ட்ரெஸ்ட்ல 34,725 rupees நீங்க 10 இயர்ஸ்க்கு கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ உங்க குழந்தையோட ஸ்ட்ரெஸ் லெவல் எவ்வளோ இருக்கும்னா, அவங்க வந்து கரியர் ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி ஹையா இருக்கும். அண்ட் இதுல லார்ஜ் இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட்லாம் கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் லெவலை ஹை பண்ணி விட்டுரும். அதுவும் இந்த எஜுகேஷன் லோன்ல இருக்க ப்ராப்ளமே பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட். 7 lakh மேல அவங்க லோன் தராங்கன்னா ரொம்ப ஸ்டீப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட தான் தருவாங்க. அண்ட் நம்பர் 2, கொலாட்ரல் ரிக்வயர்மெண்ட் இருக்கும். பேங்க் கண்டிப்பா ஒரு ப்ராப்பர்ட்டியில ஏதாவது ஒரு கேரண்டி கொலாட்ரலா கேட்பாங்க. அண்ட் நம்பர் 3, அன்சர்டனிட்டி. நம்மளுக்கு வந்து அஷூரன்ஸ் கிடையாது. கண்டிப்பா நம்ம நினைக்கிற ஃபுல் லோன் அமௌண்ட் ஆக்சுவலி அப்ரூவ் ஆகுன்ற ஒரு அஷூரன்ஸ் இல்லை. ஸோ இந்த ஹர்டில்ஸ் எல்லாமே ஆல் டுகெதர் அவாய்ட் பண்ணால் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி இன்னும் ஈஸியராக தானே இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப இயர்லியாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ இயர்லியாக பிகின் பண்ணுறீங்களோ நீங்கள் அவ்வளோ கம்மியாக தான் ஈச் மந்த் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 10 இயர்ஸ்க்கு சேவ் பண்ண நினைக்கிறீங்கன்னா பர் மந்த் 10,760 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 25 lakhs கோல் அச்சீவ் பண்ணலாம். இதே 15 இயர்ஸ்க்கு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 5,000 தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ஆக்சுவலி 5,000 கம்மி ஆயிடுது. இதுல நீங்க எவ்வளவு சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அமௌண்ட்டும் கம்மி ஆகுது. நீங்க எவ்வளவு சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றது. ஏன்னா ஸ்டார்டிங் இயர்லின்றது டைம் அண்ட் காம்பவுண்டிங்கோட அட்வான்டேஜ் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் இன்னும் அச்சீவ் பண்றது அஃபோர்டபுள் ஆயிடுது உங்களுக்கு. அப்போ எஸ்ஐபியா இல்ல இஎம்ஐயான்னு பார்த்தா சாய்ஸ் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. எஸ்ஐபி உங்க சைல்டோட ஃபியூச்சரை செக்யூர் பண்றதுக்கு ஒரு டெப்த் ஃப்ரீ பாத்த வழி எடுத்து கொடுக்குது. இஎம்ஐ உங்களையும் உங்க சைல்டையும் ஹெவி ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ்ல கீழே தள்ளிடுது. ஸோ ஃபைனல் டேக்அவே பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் எடுத்து கேம்பிள் பண்ணணும்? அதுக்கு பதிலாக சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது இன்னும் நம்மளுக்கு ஈஸியராக தானே இருக்கு. இன்னைக்கே எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட சைல்டுக்கு அவங்களோட கரியரை ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஃபூட்டிங்ல, அதுவும் எந்த விதமான டெப்டோட பேகேஜ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ற ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை இன்னைக்கே கிஃப்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, உங்க சைல்டோட ட்ரீமை செக்யூர் பண்றதுக்கு எஸ்ஐபி சூஸ் பண்ணலான்னு இருக்கீங்களா, இல்லை இஎம்ஐ சூஸ் பண்ணலான்னு இருக்கீங்களா? உங்க சைல்டோட ட்ரீமை செக்யூர் பண்ற பவர் உங்க கையில தான் இருக்கு. ஸோ வாங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க கொடுத்திருக்க லிங்க்ல போய் எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னும் இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் இன்சைட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.
ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.